Hi friends, ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த கார்ட்டூன் ஃபோட்டோவை உங்களோட ஃபேஸ் வச்சு நம்ம எப்படி ஓனாக க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வெல்கம் பேக் டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நம்மளுக்கு ரெண்டு அப்ளிகேஷன் தேவை. ஒன்று வந்து 𝐂𝐸𝐻, இன்னொன்று வந்து Picsart. ரெண்டுமே வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக கிடைக்குது. பட் ப்ரோ வெர்ஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய்ட்டு அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு லோகோ மார்க் வராது, அதே டைமில் ஆட்ஸ் எதுவும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. ஓகேவா? இப்போ நம்ம அந்த 𝐂𝐸𝐻 அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங் ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்காக கடைசியாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் ஒன்று வரும். அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம் லிங்க் கேட்கும். டெலிகிராமில் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் பேக் வந்துடுறேன். உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ ஃபஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது, இது ஃப்ரெண்டோட ஃபோட்டோ. உங்களுக்கு தேவையான அளவு கரெக்டாக ஃபேஸை வந்து வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸுக்குள்ளே வர மாதிரி மேலே இருக்க அந்த டிக் பட்டனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். இப்போ வந்து உங்களுக்கு நார்மல் ஃபோட்டோவை கார்ட்டூன் ஃபோட்டோவை மாற்றுது. கொஞ்சம் நேரம் லோடிங்காகவும் வெயிட் பண்ணுங்கள். நார்மல் வெர்ஷனுக்கும் இந்த ப்ரோ வெர்ஷனுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா கீழே இருக்க நிறைய வெர்ஷன் வந்து உங்களுக்கு வேலை செய்யாது. ஏன்டா வந்து எல்லாமே வந்து ப்ரோ வெர்ஷன் கேட்கும், எல்லாத்துக்கும் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் உங்களுக்கு எல்லா டைப்பும் வருது. ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய டைப் இருக்குது. அதேமாரி உங்களோட ஃபேஸை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு தேவையான லெவலுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். மேலேயே உங்களுக்கு நம்பர்ஸில் கொடுத்துருக்காங்க. அதுலேயே நிறைய டைப் இருக்குது பேக்ரவுண்டில். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஃபோட்டோ வைக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு. உங்களுக்கு அதேமாதிரி தேவையான அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து இந்த ஃபேஸை வந்து நான் வேறு ஒரு இடத்துல யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு பேக்ரவுண்ட் வந்து ப்ளைனாக இருக்க மாதிரி நான் பார்க்கணும். அதனால் நான் ஃபஸ்ட்டு இதுக்கு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு நான் கரெக்டாக இருக்குது ஃபேஸு. பேக்ரவுண்ட் கலரை நீங்கள் இங்கே மாற்றிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இங்கே வந்து இந்த ஒயிட் கலரே கொடுத்துக்கிறேன். மேலே இருக்க அந்த அப்ளை பட்டனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை ஆகிடும். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட ஒரு டிக் பட்டன் கேட்கும், அதாவது ஆன் பட்டன் கேட்கும். ஆன் பண்ணிங்கன்னா கீழே வந்து உங்கள் ஒரிஜினல் ஃபோட்டோ வரும். அப்படி வேணாம், அசிங்கமாக இருக்கும், பார்க்க நல்லா இருக்காது. ஸோ நம்ம அதை ஆஃப் பண்ணிக்கிட்டு கீழே இருக்க சேவ் பட்டனை கொடுத்தா சேவ் ஆகிடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சது. ஃபோட்டோ நம்ம சேவ் பண்ணிட்டாச்சு. இப்போ டேரெக்டாக நீங்கள் Picsart அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், Picsart அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துட்டு உங்களுக்கு இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண, அதாவது டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த கார்ட்டூனோட கேரக்டர் ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் ஒரு பேக்ரவுண்ட் வைக்கிறேன். இதில் எல்லா ஃபோட்டோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் ஒரு எல்லோ கலர் பேக்ரவுண்ட் ஒன்று வைக்கிறேன். வச்சாச்சு. அதேமாரி உங்களுக்கு கீழே வந்து ஸ்க்ரீனை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆட் ஃபோட்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆட் ஃபோட்டோஸை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த பாடி வேணுமோ அந்த பாடி ஷேப்பை நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு வந்து நான் இந்த ரெட் கலர் பாடி வச்சுக்கிறேன். அதேமாரி ஃபேஸையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக இருக்க ஃபேஸை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ரெண்டு ஃபோட்டோவும் கீழே வந்துருச்சு. மேலே இருக்க ஆட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகிடும். இப்போ இந்த ஃபோட்டோவை மேலே கொஞ்சம் நோத்திக்கலாம். அப்புறம் இந்த ஃபோட்டோவை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த ரவுண்டுக்குள்ளே வர மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஒரு ஆள் நிற்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? கரெக்டாக உங்களுக்கு இந்த சைஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது உங்களோட ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபோட்டோ இதுக்கிட்ட கொண்டு வந்துடுங்க. ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு மேலே அந்த சென்டராக ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், ரப்பர் மாதிரி. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டாக இருக்க செலக்ட் இதை கொடுத்துட்டு ஃபேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே வந்து பேக்ரவுண்ட் எடுத்துரும். பக்கத்தில் ரீஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரீஸ்டோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த சைஸுன்ற ஃபஸ்ட் இருக்குல்ல, அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் ஃபோட்டோவை இப்போ உங்களுக்கு ஃபேஸ் எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்த மட்டும் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு நான் பண்ணிவிட்டேன். பக்கத்தில் இருக்க எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தை நீங்கள் அழிச்சிக்கலாம் அப்படியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ரெண்டு விரல் வச்சு ஜூம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எரேஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்கள் ஃபேஸ் வந்து அழிஞ்சிடுச்சுன்னா அந்த ரீஸ்டோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பெயிண்டிங் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபேஸ் மறுபடியும் வந்துடும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை எடிட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா விஷயத்தையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு அதேமாதிரி அந்த ஃபேஸ் எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக அந்த கழுத்துக்கிட்ட வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். அந்த குட்டி ஃபோட்டோவை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கலர் பார்த்தீங்கன்னா தெரியும், பாடி வேறு கலரில் இருக்குது, ஃபேஸ் வேறு கலரில் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறீங்க, கீழே இருக்க அந்த ஆப்ஷனை வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லைட்டாக சைடில் அட்ஜஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அட்ஜஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நாலாவதாக சேச்சுரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த சேச்சுரேஷனோட சிம்பிளை வந்து இந்த பக்கம் ரைட் சைடு உங்களுக்கு நோத்தி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஃபேஸ் கலர் கொஞ்சம் கரெக்டாக வந்திருக்கும். ஸ்க்ரீனில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ கரெக்டாக வந்துருச்சு. மேலே இருக்க செலக்ட் பட்டனை கொடுங்க, மறுபடியும் செலக்ட் பட்டனை கொடுங்க. இப்போ உங்களுக்கு ஃபேஸ் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அந்த ஆரோ மார்க்கை கொடுத்தீங்கன்னா சேவ் கேட்கும், கேலரின்னு ரெண்டாவதாக அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோட்டோவை நம்ம மேக் பண்ணணும். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அதுலேயும் போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய், டேக் கேர்.